Very good morning students. Sri Vidya Bharati Metric High Secondary School Erachipalayam. Biobotany online videos. The new chapter environmental issues. Now we are going to see about the issues of some kind of the issues from the environmental. First of all, understand the important to more plant to mitigate the environmental problems, and then participation of community activities from the environmental conditions, the all technological issues for agriculture, and then forestries. So they interdependent of the biotic and then abiotic, I mean energy flow level, the energy from producers to the various consumers. So energy flow level, one organism to the another organism to change our climatic factors. For example, ecosystem நம்ம pyramid பார்த்தோம். அந்த pyramidல traffical level 1, traffical level 2 அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒரு இடத்துல இருந்து எனர்ஜி இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோ ஆகும்போது கிளைமேட் சேஞ்சஸால் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு ஆர்கானிசம், ஒரு T1 இருக்குது, T2 இல்லை, T3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ இன்பேலன்ஸ்டு அவர் எக்கோசிஸ்டம். ஸோ அந்த மாதிரி இன்பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டத்தை எது டிசைட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட என்வரான்மெண்டல் அசஸ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணுது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கக்கூடிய என்வரான்மெண்டல் இஷ்யூஸ். இந்த என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டு க்ரோவிங் எ மோர் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸை நீங்கள் க்ரோத் பண்ணணும். பிகாஸ் ஆல் டிபெண்டிங் த ஆர்கானிசம் ஒன்லி ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ எல்லாமே ப்ரொடியூசர் நம்பி தான் இருக்கும். ஸோ அப்போ மரங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட என்வரான்மெண்டல் அன்பேலன்ஸ்டு என்வரான்மெண்ட்டாக மாறும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால தான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இந்த லெசனே வச்சுருக்காங்க. இப்போ 7th வச்சுட்ருக்காங்க இக்காலஜிக்கல் அப்படின்ற ஒரு என்வரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா மரங்களோட பயன்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அது மூலமாக நம்மளோட என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த டாப்பிக்கே வச்சுருக்காங்க. ஹவு டு ஃபார்ம் ஓவர் த என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், என்வரான்மெண்டல் ப்ராப்ளம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும் அதுக்கான சால்வையும் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெயின் ஈகோசிஸ்டம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாணவர்கள் மத்தியில் அவங்க இந்த என்வரான்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்வரான்மெண்ட் அப்படின்றது என்ன, போத் அப்பான் த பயாட்டிக் காம்பனண்ட் அண்ட் தென் ஏபயாட்டிக் காம்பனண்ட், இந்த ரெண்டு பேர் சேர்ந்தது தான் என்வரான்மெண்ட். இந்த என்வரான்மெண்ட் ஒருத்தர் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. பிகாஸ் த எனர்ஜி ஃப்ளோ லெவல் டு ஒன் ஆர்கானிசம் டு த அனதர் ஆர்கானிசம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் ஆஃப் chapter 7. Now there are structure and function of the main ecosystem. All the students community to observe the understand the environmental problem, how to the create and how solve the problem, the surrounding of our environment at local level and the national level, international level. So there are find out the some kind of problems in our environment. In the some environment are due to the overpopulations and then health issues. நிறைய பேர்த்துக்கு டிசீஸ் வர்றது, வைரல் ஃபீவர் வருது, பேக்டீரியல் ஃபீவர் வருது. இதுக்கு ரீசன் மெயின் ஓவர் பாப்புலேஷன், வேஸ்ட் டிஸ்போசல், கழிவு நீரை ஒரே இடத்துல இருக்கிறனால நிறைய கிருமிகள் வருது. ஆல் டைப் ஆஃப் த பாப்புலேஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரி பொல்யூஷன் கிரியேட் ஆகுறது. மோஸ்ட் ஓவர் த மெயின் ப்ராப்ளம் ஆர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இட் ஒன்லி ஃபார் த ஹீட் CO2, ஓசோன் டிப்ளக்ஷன், ஓசோன் குறைதல், water scarcity, energy scarcity and then food scarcity, then deforestation, காடுகள் அழிக்கப்படுதல், climate changes, environmental issues or climate changes, industrialization, தொழில்மயமாக்குறது, urbanization, காடுகள்லாம் அழிச்சிட்டு நகர்ப்புறமாக மாறுறது, ஃபேக்ட்ரிஸ் நிறைய போகிறது. ஸோ அதனால் பொல்யூஷன் கிரியேட் ஆகுது. திஸ் இஸ் a main environmental issues.
The environmental issues first only for the main creator of human activities. The environmental issues are the problem, harmful effect created by the human unmindful activities. மனிதன் வந்து யோசிக்காமல் இன்றைக்கி நம்ம யோசிக்காமல் செய்கிற விளைவுகள் தான் நாளைக்கு பெரிய பிரச்சனையாக க்ரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம என்வாமெண்டல் பொல்யூஷன்னு சொல்லுவோம். த ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் வேல்யூபிள் ரிசோர்ஸ், அதிகமான இயற்கை வளங்களை மனிதன் பயன்படுத்துறதுனாலையும். The students should understand not only the environmental issues. இப்போ மாணவர்கள் வந்து அவங்க இந்த மாதிரி நம்ம பூமியில் இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ ப்ராப்ளம் நம்மளால் ஏற்படுது அப்படின்றதையும் அந்த ஏற்படுறதுக்கான சொல்யூஷனையும் அவங்க கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தென் அதுக்கான சொல்யூஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய என்வாமெண்ட்டில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கண்ட்ரீஸில் the world agree that something need to done about the important environmental issues. உலக நாடுகள் எல்லாமே சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஏற்படுறதுனால அவங்க வந்து அதை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓசோன் டிஃப்ளெக்ஷன். இப்போ வந்து யூஎஸ்ஏ தான் அதிக அளவு குளோரோஃப்ளோரோ கார்பனை எமிஸ் பண்ணுது. அவங்கக்கிட்ட சொன்னப்போ ஓகே நாங்கள் எங்களோட இதை நாங்கள் யூஸ் பண்ணுறத பயன்பாட்டாக நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து வருது. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க மேலே ஒரு மிஸ்டேக் வச்சப்போ கண்டிப்பாக நான் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து இந்தியா இருக்குது. அவங்கக்கிட்ட சொல்கிறப்ப இவங்க ஓகே எங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு அக்ரி சம்டைம் நீட் டு டன் பை த இம்பார்ட்டன்ட் என்வாமெண்டல் இஷ்யூஸ். எல்லாருமே அவங்களோட அவசியம் நம்ம இந்த என்வாமெண்டல் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு ஓசோனில் எந்த ஒரு எஃபெக்டும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப எல்லா நாடுகளும் தீவிரமாக இருக்காங்க. மெனி குளோபல் சம்மிட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் த யுனைடெட் நேஷனல் கண்ட்ரிஸ், இப்போ நிறைய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து யுனைடெட் நேஷனல் கண்ட்ரியில் மெனி கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஃபர்தராக அதுக்கான ஸ்டெப்பை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. மினிமைஸ் த ஹியூமன் இன்டியூஸ்டு இஷ்யூஸ், அதாவது மனிதன் மூலமாக உண்டாக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 150 கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் த ஓவர் கம் ஆஃப் த பாப்புலேஷன். அதிகமான மக்கள் தொகை அதிகரிப்பால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என்ன ஏற்படும் அப்படின்னா டு டேமேஜ் ஆஃப் அவர் என்வாமெண்ட், த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் ஃபைபர் ஆக்டிவிட்டீஸ், நார்ச்சத்துக்கள், எரிபொருட்கள், ஃபியூவல்ஸ் எல்லாத்தையுமே அதிகமாக எஃபெக்ட் பண்ணுது. அண்ட் தென் நம்மளோட அக்ரிகல்ச்சர் லேண்டு, விவசாய நிலங்களையும் மாற்றி பயன்படுத்தும் போது அதெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டும் போதும் கண்டிப்பாக என்வாமெண்ட்டில் ப்ராப்ளம் ஏற்படும். த லாஸ் ஆஃப் அவர் த பயோடைவர்சிட்டி ஆஃப் அவர் நேஷன், த லேண்ட் டிக்ரேஷன், ரிடக்ஷன் இன் ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர் குளங்களும் ஏற்படுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வெப்பம் ஏற்படுறதுனால 2050க்கு மேலே சென்னையிலிருந்தும் கொல்கத்தாவும் ரொம்ப அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து மூழ்கும் அபாய நிலையில் உள்ளது. ஏன்னா நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து நிலங்கள் அதிகரிக்கும் போது நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் போது அதை வந்து நம்ம அந்த வெள்ளம் வந்து நம்மளை அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் உள்வாங்குது அப்படின்னா ஓவர் ஹீட் எனர்ஜியால் தான் இந்த மாதிரி ஆகுது. ஸோ இது எல்லாமே ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸால் ஏற்படக்கூடியது. ப்ரொடக்ஷன் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி அப்படின்னா நன்னீர் வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு குடிநீர் இல்லாமல் போயிடும். அண்ட் தென் ஆல்சோ ரிசல்ட்டிங் இன் மேன் குளோபல் வார்மிங். ஸோ இது நம்மளை அதிகமான பசுமை இல்லா வாயுக்கள்னு சொல்லுவாங்க, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதனாலையும் புவி வெப்பம் கண்டிப்பாக அடையும். What mean by the greenhouse effect and then global warming? Greenhouse effect is the process by which the radiant heat from the sun is captured by the gases in the atmosphere that increase the temperature of our earth. Greenhouse effect is sun வெளியிடக்கூடிய ஹீட் எனர்ஜியை எர்த்தில் இருக்கக்கூடிய ஆல் கைண்ட் ஆஃப் த கேஸஸ், எல்லா விதமான கேஸஸும் கேப்சர் பண்ணி பூமியிலே வச்சுக்கிறனால அதிகமான ஹீட் எனர்ஜி இந்த எர்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கேஸஸ் தான். அந்த விதமான கேஸஸ் எல்லாமே நம்ம என்ன கேஸஸ்ன்னு சொல்கிறோம், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. The example of the gases that capture heat are called greenhouse gas. இந்த மாதிரி கேஸஸை greenhouse gases சொல்லுவோம். It include the carbon dioxide, methane,
and then nitrous oxide. It is a manufacture of chemical like chlorofluorocarbon. இவங்க எல்லாமே அதிகமான வேதிப்பொருட்களாகிய குளோரோஃப்ளோரோகார்பன் போன்றவைகளும் அதோடு சேர்த்து அதிகமாக வெப்பக்கதிர்கள் பூமியை தாக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. இன்க்ரீஸ் இன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் லீட் டு இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால் அதிகமான வெப்பம் இருக்கனால, இந்த வாயுக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால என்வாமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிவர்சபிள் சேஞ்சஸ் நடக்கும். ரிவர்சபிள் சேஞ்சஸ்னால் நம்ம ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படும். அண்ட் தென் மேஜர் இக்கோசிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? தமிழ்நாட்டில் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் பவளப்பாறைகள் இருக்குது, கோரல் ப்ளீச்சிங். அந்த பவளப்பாறைகள் வந்து ஹீட் அதிகரிக்கனால உருகி அந்த பவளப்பாறைகளே வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இது வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மெயின் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் மன்னாரில், தமிழ்நாட்டில் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் கோரல் ப்ளீச்சிங், பவளப்பாறைகள் உருகி வர்றது. தென் ஹவு டு கிரியேட் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பை த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல், எரிபொருட்கள், தொல்பொருட்கள்னு சொன்னோம்ல, அந்த எரிபொருட்களை எரிக்கிறோம். நிறையா வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து கேஸஸ் நிறையா எமிட் ஆகுது. ஸோ அவங்க அதிக அளவுக்கு மீத்தேனையும் கார்பன் டை ஆக்சைடையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபாசில் ஃபியூலை பேர்ன் பண்ணும்போது CO2 CH4 மீத்தேன் அதிக அளவு எமிட் ஆகுது. வே ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிஸ், மனித கழிவுகள், மாட்டு கழிவுகள், அப்புறமேட்டுக்கு தாவர கழிவுகள், இவங்க எல்லாத்தையுமே மாற்றங்களை ஏற்படுத்தும். எலக்ட்ரிக்கல் கேட்கெட்ஸ் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், எலக்ட்ரிக்கான ஐட்டம், குளிர்சாதன பெட்டின்னு சொல்லுவோம், நம்மளோட ஏர் கூலர், அதுக்கப்புறம் ஏசி யூஸ் பண்ணுறது. ஸோ இவங்க எல்லாமே மோர் நம்பர் ஆஃப் எமிஷன் ஆஃப் குளோரோஃப்ளோரோகார்பன். ரெஃப்ரிஜிரேட்டர் இவங்களும் அதிக அளவு குளோரோஃப்ளோரோகார்பனை ரிலீஸ் பண்ணுவாங்க. இன் திஸ் குளோரோஃப்ளோரோகார்பன் டு எஃபெக்ட் த ஓசோன் லேயர். த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ்ட் அஸ் த அக்ரிகல்ச்சர் விச் ரிலீஸ் த N2O. அதாவது வேளாண் நிலங்களில் நம்ம களைச்செடிகளாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸால் அதை அதிக அளவுக்கு நமக்கு நைட்ரஸ் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் வெரி ஹீட் கன்வெர்ட்டர். த எமிஷன் ஃப்ரம் த ஆட்டோமொபைல்ஸ். நம்ம வந்து வண்டி இப்போலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பைக் இருக்கனால இப்போ நமக்கு 4 பேர் ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா 4 பேரும் செப்ரேட்டாக நம்ம போகிறோம். அப்போ அதிக அளவுக்கு கெமிக்கல் எனர்ஜியை நம்ம என்வாமெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். த இன்க்ரீஸ் இன் மீனிங் ஆஃப் த குளோபல் டெம்பரேச்சர் ஹையஸ்ட்டு 4000 இயர்ஸ். பசுமை இல்லம் அப்படின்றது அதிகபட்சம் 4000 வருடங்கள் வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணுமா. டியூ டு த இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் இட் இஸ் த குளோபல் வார்மிங். இதுதான் புவி வெப்பப்படுதல் அப்படியே சொல்கிறோம். பசுமை இல்ல வாயுக்கள்னு என்ன? சன்கிட்டேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதே தக்க வச்சுக்கும். அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம எர்த்தில் இருக்குது. ஸோ எர்த்துக்கு ஆட்டோமேட்டிக்காக சன்கிட்டேருந்து ஹீட்டுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹீட்டை எமிட் பண்ணக்கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆல் கைண்ட் ஆஃப் த கேஸஸ் ஆர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். திஸ் டு கிரியேட் த குளோபல் வார்மிங். இதுதான் புவி வெப்பமடைதலை ஏற்பட காரணமாக இருக்கக்கூடியது. ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த ஓவர் பாப்புலேஷன், பெருகி வரும் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால உணவுப் பொருட்கள் உற்பத்தி பாதிக்கப்படும். அதாவது இப்போ பாப்புலேஷன் அதிகரிக்கிறதுனால ஃபுட்டோட தேவைகள் அதிகரிக்கும். அதனால் பற்றாக்குறை ஏற்படும். ஃபைபர்ஸு, எரிபொருள் பயன்படுத்துகிறோம், இந்த பயன்பாடு அதிகரிக்கும். பட் அதோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நைட் டைம் இருக்குது, நைட்டில் வந்து ஜில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அல்லது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். இப்போ வந்து ஜில்னஸ் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் அதிகமான ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுமா. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மேகத்தில் க்ளவுடில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிக்கல் அதிக அளவு அப்சர்வ் பண்ணி ஹீட் எனர்ஜி வச்சுருக்கனால நார்மலாக இருக்கக்கூடிய ஹீட்டை விட, அதாவது ஹியூமிட் நைட் ஆர் வார்மர் தேன் த கிளியர் டஸ்ட் ஃப்ரீ நைட், நார்மலாக இருக்கக்கூடிய இரவுகளை விட இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய இரவுகள் தான் அதிகமான ஹீட்டை எமிஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு எமிட் த மோர் நம்பர் ஆஃப் கேஸஸ் கம்பேர் வித் த ட்ரை நைட். மேகங்கள், பட் மேகத்தில் இருக்கக்கூடிய தூசு துப்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த தூசுக்கள் எல்லாமே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேஸஸ் அதிகமாக இருக்கனால, கேஸஸ் அதிகமாக இருக்கும், அது வந்து சன்லைக்கிட்டேருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அதனால் அதுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் கேஸ்.
இது நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட, நார்மலாக இருக்கக்கூடிய என்வாமெண்ட் கண்டிஷனை விட ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய என்வாமெண்ட் வந்து அதிகமான ஹீட்டை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். புவி வெப்பமடைதலோட விளைவுகள். ரைஸ் இன் குளோபல் டெம்பரேச்சர் விச் கேசஸ் சீ லெவல் டு ரைசஸ் போலார் ஐஸ் கேப்ஸ் அண்டு கிளேசரிஸ். கிளேசரிஸ் அப்படின்றது த மூவிங் ஆஃப் ரைஸ் ஐஸ், அதாவது பனிக்கட்டிகள் உருகி வரக்கூடியது தான் நம்ம கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புவி வெப்பமடைய ஐஸ் கேப், போலார் ரீஜனில் ஐஸ் கேப், பனிக்குன்று, பனிக்கட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த பனிக்கட்டியெல்லாம் உருகி வெளியில் வரும். அப்போ கடலோரங்களில் இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே மூழ்கிடும். There will be a drastic changes in weather pattern. காலநிலை மாற்றத்தால் இது மோர் ஃப்ளூஸ் அண்ட் தென் ட்ரஃப் இன் சம் கைண்ட் ஆஃப் த ஏரியா. அதிகமான வெள்ளப்பெருக்கு, கடும் வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவாங்க, வறட்சி அப்படியே ஏற்படும். இப்போ பனி இருக்கும்போது நமக்கு அப்படியே வறட்சியாக தான் இருக்கும். மழை பெஞ்சால் மட்டும்தான் என்வாமெண்ட்டை வந்து குட் கண்டிஷனில் இருக்கும். பனி இருக்கும்போது கண்டிப்பாக வறட்சி தான் ஏற்படும். The effect of our environment. Biological diversity may get modified. Some species ranges get redefined. அதாவது உயிர் பன்மம் சொல்லுவாங்க. போத் அப்பான் த பயாட்டிக் காம்பனன்ட் அண்ட் தென் ஏபயாட்டிக் காம்பனன்ட் ரெண்டுமே இம்ஃபேக்டாக தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ த டிராஃபிக்கல் அண்ட் சப் டிராஃபிக்கல் ரீஜன், வெப்பமண்டலம் மற்றும் வெப்பமண்டல பிரதேசங்களில் வந்து நிறைய வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிகிரீஸ் த ஃபுட் ப்ரொடக்ஷனை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுவும் கண்டிப்பாக இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டால் ஏற்படக்கூடிய இது. தென் வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் அண்ட் தென் எமிஷன், நேச்சுரல் அண்டு ஆந்த்ரோஃபோனிக்ஸ். ஆந்த்ரோஃபோனிக்ஸ்னால் மனித இனம் மூலம் வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கார்பன் டை ஆக்சைடு, இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கார்பன் டை ஆக்சைடு 60% அதிகமான க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படும். மீத்தேன் வந்து 20%, chlorofluorocarbon வந்து 14%, other members are 6%. It is the ratio of the greenhouse effect, greenhouse gases. CO2, கோல் பேஸ்டு பவர் பிளான்ட், நிலக்கரியில் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா இது மின் உற்பத்தி நிலையங்கள்லையும் இது எரிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், CO2 ரிலீஸ் ஆகும். அதாவது ஃபாசில் ஃபியூலை பர்ன் பண்ணும்போது மோர் நம்பர் ஆஃப் CO2 ஆர் ரிலீஸ்டு இன் தர் என்வாயர்மெண்ட். The confusion of the fuel in engines, automobiles and commercial vehicles and airplanes to contributed the most global warming. நம்ம வண்டி இயக்கும் போதும் சரி, வான ஊர்திகள், நம்ம ஹெலிகாப்டர் இதெல்லாம் சரி, மோர் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அதிகமான ஹீட்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். The agriculture practice like suitable burning result in emission of CO2. அதாவது வேளாண் நிலங்கள் அறுவடையும் போது இந்த கட்டைப்பயிர்கள், இந்த தேவையில்லாத குப்பைகள்லாம் போட்டு எரிக்கும் போது அதிக அளவு CO2 வந்து அந்த லேண்ட்லேயே என்ன ஆகுது அப்படின்னா ஃபிட் ஆயிடுது. நேச்சுரல் ஃப்ரம் ஆர்கானிக் மேட்டர், வால்கனைசேஷன் அண்ட் வார்மோசன் ஆர் செடிமெண்ட்ஸ். அதிகமான கரிமப் பொருட்கள், எரிமலைகள், இவங்க எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வீழ்படிவாச்சு அப்படின்னா டு டெபாசிட் த அவர் லேண்டில் டெபாசிட் ஆகிறதுனால அல்லது கடலில் டெபாசிட் ஆகிறதுனால நேச்சுரலாகவே அதில் வந்து ரொம்ப அதிகமான CO2 வந்து ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அது மெயின் சோர்ஸு. இப்போ CO2 60% அப்படின்னா மீத்தேன் வந்து 20% அளவு இருக்கும். மீத்தேன் இஸ் 20 times ஆர் எஃபெக்டிவ் ஆஸ் a CO2. CO2க்கு ஈக்குவலாக மீத்தேன் வந்து CO2 விடவே 20 மடங்கு அதிகமான வெப்பத்தை வந்து வளிமண்டலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். இட் இஸ் சோர்ஸ் ஆஃப் த ஆல் ஆட்ரிபியூட்டட் ஃபேடி கல்டிவேஷன். நெல் வயல்கள், நெல் வளர்க்கக்கூடிய இடம். கேட்டல் ரியாரிங், கால்நடைகளில் வளர்க்குறது. அடுத்தது பாக்டீரியல் இன் வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஃபாசில் ஃபியூல் ப்ரொடக்ஷன், எரிபொருள் உற்பத்தி. தென் ஓசன், கடல்நீர் மட்டம். தென் வெட்லேண்ட், சாயில் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீ எரிப்பு. ஸோ இவங்க எல்லாமே டு கிரியேட் த மீத்தேன் இன் அவர் என்வாமெண்ட். என்வாமெண்ட்டில் அதிகளவு மீத்தேனை ரிலீஸ் பண்ணக்கூடிய மெயின் சோர்ஸ் தான் இவங்க எல்லாமே. பேடி கல்டிவேஷன், கேட்டல் ரியரிங், வாட்டர் பாடிஸ் ஆஃப் பாக்டீரியா, ஃபாசில் ஃபியூல் ப்ரொடக்ஷன், ஓசோன், அடுத்து வந்து நான் வெட்லேண்டு, சாயில், ஃபாரஸ்ட். ஸோ இவங்க எல்லாமே டு இன்க்ரீஸ் த மீத்தேன் டு அவர் என்வாமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்
அக்ரிகல்ச்சரில் கெமிக்கல் அதிக அளவு யூஸ் பண்ணுறதுனால எமிட் ஆகக்கூடிய கேஸ் தான் நைட்ரஸ் ஆக்சைடு. இட் நேச்சுரலி ப்ரொடியூஸ்டு இன் ஓசன் ஃபார் த பயாலஜிக்கல் சோர்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் டியூ டு த மைக்ரோபியல் ஆக்ஷன் அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட். நேச்சுரலாகவே பெரிய பெரிய கடல்களும் சரி, மழை பெய்யக்கூடிய காடுகளும் சரி, அதிகமான நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நைலான் மெட்டீரியல் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் போட்டு எடுக்கிறனால கேஸ் ரிலீஸ் ஆகுறதுனால, அமிலத்திலேருந்து வரக்கூடிய கேஸாலையும் நம்ம அதிகமாக அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுது, வண்டியை அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனாலையும் அதிகமாக மக்கள் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுறதுனாலையும் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து அதிகமாக பூமியை ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் குளோபல் வார்மிங். இது வந்து டூ யூ நோ கொஷின், நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க, 3 மார்க்கு 5 மார்க்கில் கூட இதை கேட்கலாம். குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆன் த பிளான்ட்டு. புவி வெப்பமாக இருக்கனால பிளான்ட்டுக்கு என்னென்ன ட்ராபேக் ஏற்படும், என்னென்ன எஃபெக்ட் ஏற்படும். ஃபஸ்ட்டு லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன் ட்ராபிக்கல் ரீஜியன். வெப்பமண்டல பகுதிகளெலாம் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். ஃப்ரீக்வன்ட் ஹீட் வேவ்ஸ், அதாவது அதிக அளவு வெப்ப கதிர்கள் வந்து களைகள், பூச்சிக்கொல்லி, பூஞ்சைகள் அதிக வெப்பம் தேவைப்படுகிறது. இவங்க எல்லாமே தேவைப்படுமா? ஸோ அதனால் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்காக நிறைய வெப்பம் வந்து காரணம் வந்து அதில் ஏற்படக்கூடிய அந்த வீட்டு பெஸ்ட்டு இவங்களாலையும் ஏற்படும். இன்க்ரீஸ் த வெக்டாஸ் அண்ட் எபிமிக்ஸ், அதாவது வெக்டாஸ் அப்படின்னா கடத்திகள், நோய் கடத்திகள், வைரஸ் மாதிரி இருக்கக்கூடிய நோய் கடத்திகள். அப்புறம் தொற்று நோய் அதிகம் பரவுதல், அது வந்து எபிடெமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொற்று நோய்கள் அதிகம் பரவுதல். ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரோம்ஸ் அடிக்கும். இன்டென்சிட்டி ஃப்ளோ டேமேஜஸ், அதாவது சூறாவளி காற்று அதிகமாக எடுத்தனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வாட்டர் கிரைசஸ் அண்ட் டிக்ரீஸ்டு இரிகேஷன், நீர் பற்றாக்குறை ஏற்படும். உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா நீர்ப்பாசனமும் அது கிடைக்காமல் போயிடும். இரிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் சேஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவரிங் சீசன் இன் ஆமாம், பாலினேஷன் ஃப்ளவர் சீசன் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ நம்ம பாருங்கள், ஒரு சின்ன வைரஸால் நம்ம ஒரு 8 months ஸ்கூல் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிக அளவு கேஸஸை ஹீட்டை ரிலீஸ் பண்ணக்கூடியது பிளான்ட்டை கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். சேஞ்சஸ் இன் ஏ ஸ்பெஷல் டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்ச் இன் ஸ்பீசஸ் எக்ஸ்டென்ஷன், அதிகமாக தாவரங்களை கண்டிப்பாக என்ன வரும், நடணும். அப்போ வந்து தாவரங்கள் வந்து அழிஞ்சிடுது. ஸ்பீசஸ் இஸ் ஏ எக்ஸ்டென்ஷன், நிறைய அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதனால் மோர் பிளான்ட் க்ரோவிங் இன் ஏ என்வாமெண்ட்டில் அதிக அளவு பிளான்ட்டை வந்து நம்ம க்ரோத் பண்ணணும். சேஞ்சிங் இன் ஸ்பீசஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ரேஞ்சஸ், தாவரங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதிக அளவு இந்த என்வாமெண்ட்டில் பரவி காணப்படும். அதுதாங்க டு அவாய்ட் த ஹை ஹீட் டெம்பரேச்சர் ஃப்ரம் த அவர் என்வாமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜிஸ் டு டீல் வித் குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள். ஸ்ட்ராட்டஜிஸ் டு டீல் வித் குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம். இன்க்ரீஸ் இன் வெஜிடேஷன் கவர், க்ரோ மோர் ட்ரீஸ். பாருங்கள், அதிகமான மரங்களை வளர்ப்பதனால தாவரங்கள் மேலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் பசுமையாக ஒரு போர்வை போத்துற மாதிரி இருக்கும். டு இன்க்ரீஸ் த வெஜிடேஷன் கவர், க்ரோ மோர் ட்ரீஸ். அதிகமான மரங்களை வைக்கிறனால இந்த பூமி மீது பசுமை போட்டுற மாதிரி இருக்கும். டு ரிடக்ஷன் த யூசஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ், அதிகமாக தொழில்நுட்ப பொருட்களை பயன்படுத்தவும் கூடாது, அதை எரித்து அழிக்கவும் கூடாது அப்படின்றாங்க. டெவலப்பிங் ஆல்டர்னேட் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரெனியூவபிள் ரிசோர்ஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு இருக்குது. ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது மீண்டும் பயன்படுத்தலாம், மீண்டும் உற்பத்தி செஞ்சுக்கலாம். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தராக மறுபடியும் உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ நான் ரிசபிள், நம்ம மக்களோட பயன்பாடு அதிக அளவு இருந்து கிடைக்கூடியது குறைவாக இருந்துச்சுன்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். அதிகமாக கிடைக்குது, மக்கள் குறைவாக தான் பயன்படுத்துகிறாங்க, திஸ் இஸ் ஏ ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ டெவலப்பிங் ஆல்டர்னேட்டிவ் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, புதுப்பிக்க முடிய ஆற்றல் வளங்களை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ், அதிகமாக உரங்களை பயன்படுத்தக்கூடாது. ஏரோசால் அப்படின்றது ஹியூமன் கண்டுபிடிச்ச ஒரு ஃபர்டிலைசர்ஸ். அந்த ஏரோசாலை பயன்படுத்தவே கூடாது, அப்படியே பயன்படுத்தினாலும் குறைவான அளவு தான் பயன்படுத்த முடியும். இது வரைக்கும் ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒன் ஓசோன் டிப்ளெக்ஷன். இது வரைக்கும் தரவாக பார்த்துக்கோ. ஒவ்வொரு கொஷினும் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. தேங்க்யூ.